நேயர்களுக்கு வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, மல்லியோட வலையில சிக்கின இந்த போலி ரேணுகாவோட சுயரூபத்த கூடிய சீக்கிரத்தில வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும்னு எதிர்பார்க்குறோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நம்ம இறந்து போன விஜயோட மனைவி இந்த ரேணுகாவே கிடையாது அப்படின்ற உண்மையும், இவளுடைய உண்மையின் பேர் சுடரி அப்படின்ற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு, நம்ம மல்லி எதுக்காக இவ்வளோ தாமதமா எந்த ஒரு முடிவும் எடுக்காம இருக்காங்கன்னா, கண்டிப்பா இவளுடைய ஒட்டுமொத்த சுயரூபத்தையும் எதுக்காக இந்த ஒரு வீட்டுக்குள்ள திட்டம் போட்டு எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்க அப்படின்ற ஒரு நோக்கத்தையும் விஜய்க்கு தெரியப்படுத்தணும் எவிடன்ஸோட. அதுக்காக தான் இவ்வளோ பொறுமையாக இருக்காங்க. ஆனால் இந்த ரேணுகா இருந்துக்கிட்டு எப்படியாச்சு நம்ம இருக்கிற இந்த கொஞ்ச நெஞ்ச வாழ்க்கையை விஜய் கூட வாழ்ந்து ஆசை தீர கழிச்சிடணும்னு நம்ம மல்லியை வந்துட்டு அதுக்காக இந்த ஒரு சூழ்நிலையிலேருந்து எப்படியாச்சும் வீட்டு விட்டு விரட்டணும்னு ரொம்பவே கேவலமான எண்ணத்தில் பாடுபட்டுட்டு இருக்கேங்க. ஏன்னா நம்ம ரேணுகான்ற பேரில் இந்த ஒரு வீட்டுக்குள்ளே வந்த காரணமாக இருந்த இந்த ரகுராம் அந்த ஒரு டாக்டரவே வந்துட்டு பகைச்சிக்கிட்டு உன்னால் பண்ண முடிஞ்சதை பண்ணிக்கா. ஏன்னா நீ 50 லட்ச ரூபாய் பணம் கேட்டால் கூட என்னால் கண்டிப்பாக கொடுக்க முடியாது. நீ வந்துட்டு யாருக்கிட்ட என்ன வேணால் சொல்லிக்கா, எனக்கு பயமே கிடையாதுன்ற மாதிரி அவ்வளோ திமிரா வந்துட்டு இந்த ரேணுகா பதில் சொல்லிட்டாங்க. ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஒரு வீட்டுக்குள்ளே டெண்டர் மூலிமா வந்துட்டு டெண்டரை எப்படியாச்சும் எடுத்து கொடுத்து லைஃப் செட்டில் ஆகிடலான்னு வந்தாங்க. ஆனால் அளவு கடந்த காதலை வந்துட்டு நம்ம விஜய் மேலே இப்போ கொடுக்கறதா நினச்சிக்கிட்டு இப்படி ஒரு கீழ்த்தரமான காரியத்தில் ஈடுபட்டுட்டு இருக்காங்க. பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் அப்படின்ற உதாரணத்துக்கு இந்த போலி ரேணுகா தாங்க ரொம்பவே வந்துட்டு சாட்சியாக இருக்க போகிறாங்க. ஏன்னா நம்ம மல்லிக்கு இந்த ஒரு வீட்டில் இருக்கிறது கண்டிப்பாக ரேணுகாவே கிடையாது அப்படின்ற உண்மையும் இவளுடைய ஒட்டுமொத்த ஜாதகத்தையும் விஜய் முன்னாடி நிரூபிக்கணுன்ற ஒரு நோக்கமும் வந்துட்டு மனசுக்குள்ளே துடிச்சிட்டு இருக்குங்க. ஆனால் ஒரு பக்கம் நம்ம நிஷாக்கே வர வர டவுட் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம விஜய் வந்துட்டு எதுக்காக இந்த ரேணுகா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணல அப்படின்ற உண்மையை வந்துட்டு இப்போ கேட்க இந்த ரேணுகாவும் நம்ம நிஷா வந்திருக்காங்க. ஆனால் நம்ம விஜய் வந்துட்டு சொல்லாமல் சொல்லி காமிக்கிறாங்க. ஏன்னா எல்லாரோடைய நடவடிக்கையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அந்த ஒரு வீட்டில் இருந்தாலும் இந்த ஒரு வீட்டில் இருந்தாலும் எனக்கு மனசாட்சியாக தான் நான் நடந்துக்கிறேன். நீ ஆசைப்பட்டன்ற மாதிரிலாம் என்னால் வந்துட்டு இருக்க முடியாதுன்ற மாதிரியும் இந்த ராஜேஸ்வரி பண்ண எல்லா ஃப்ராட் வேலையும் வந்துட்டு இப்போ நம்ம விஜய் இந்த நிஷாவுக்கு தெரியப்படுத்துகிறாங்க. ஏன்னா இந்த ராஜேஸ்வரி வந்துட்டு வீட்டை விட்டு வெளியான போகிறதும் அந்த ஒரு வீட்டை மல்லி பேருக்கு எழுத போகிறேன் வெண்பாவோட பேரில் அப்படின்ற நோக்கத்தையும் வந்துட்டு சொல்கிற போது இந்த நிஷாவோட மூஞ்சி வந்துட்டு மாறுதுங்க. ஏன்னா இந்த ராஜேஸ்வரி சொன்ன மாதிரி தாங்க இந்த நிஷா வந்துட்டு இப்போ வரைக்கும் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த ரேணுகா இருந்துக்கிட்டு விஜய் உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, என்னை வந்துட்டு இந்த ஒரு நிலைமையில் விட்டுட்டு நீ எப்போ பார்த்தாலும் மல்லிக்குடியே இருக்கு, நீ பண்ணுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, இதுக்கு மேலே நீ வந்துட்டு என் கூட தான் இருக்கணுன்ற மாதிரி ரொம்பவே ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த போலி ரேணுகாவை பொறுத்த வரைக்கும் எப்படியாச்சும் மல்லி அடித்து அந்த ஒரு வீட்டை விட்டு விஜய் கிட்டேருந்து பிரிச்சிடணும். மொத்தமாக வந்துட்டு மொத்த சந்தோஷத்தையும் இந்த ரேணுகா கூட தான் வந்துட்டு விஜய் அனுபவிக்கணுன்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. ஆனால் கூடிய சீக்கிரத்தில் இவளுடைய வெளிச்சத்துக்கு வந்துட்டு உண்மை எல்லாமே வரப்போகுதுங்க. ஏன்னா இவளுடைய ஒட்டுமொத்த ஜாதகத்தையும் நம்ம மல்லி வந்துட்டு இப்போ கலெக்ட் பண்ணிட்டாங்க. சுடர் அப்படின்ற ஒரு பேரில் வந்துட்டு இவ்வளோ நாடகம் ஆடிட்டு இருக்கா. அதுவும் எல்லாரோட தலையில் வந்துட்டு மண்ணை தூவி போகிறதா நினச்சிக்கிட்டு தான் தலையில் தானே மண்ணை தூவி போட்டுட்டு இருக்காங்க. அந்த ரகுராம் அந்த ஒரு டாக்டருக்காச்சும் உண்மையாக இருந்திருந்தாவா கண்டிப்பாக ஏதாச்சும் பணமாச்சும் கொடுத்து கொஞ்சம் செட்டில் பண்ணியிருப்பாங்க. ஆனால் கூடிய சீக்கிரத்தில் என்னை மன்னிச்சிரு விஜய், என்னை மன்னிச்சிரு மல்லி, மன்னிச்சிரு கதிரேசா அப்படின்னு எல்லாரோட காலில் விழுந்து ஒரு பக்கம் துடிச்சிட்டு இந்த ஒரு வீட்டை விட்டு ஓட போகிறாங்க. ஏன்னா இப்போ வரைக்கும் நம்ம வெண்பா வந்துட்டு மனசுக்குள்ளே ஒரு ஆதாயத்தோடு தாங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்கள இந்த ரேணுகாவை அம்மான்னு கூட கூப்பிடல. ஆனால் நம்ம மல்லியம்மாவை ஆசை தீர மல்லியம்மான்னு கூப்பிட்டு இருக்காங்க. அதிலே வந்துட்டு ஒரு நோக்கம் என்ன புரிஞ்சிருக்குன்னாவா, இவ உண்மையிலே வந்துட்டு பெத்த தாயே கிடையாது, நம்ம வெண்பாவை கண்டுபிடிச்சிட்டாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மல்லி.